Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல ஆகஸ்ட் 2025 ஷார்ட் எக்ஸாமினேஷன் நீங்க பிரைவேட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் கேண்டிடேட்டா எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் இதில் வந்து வந்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. உள்ள வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் ஜிடி ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன் இருக்கும். கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் பக்கத்தில் லாக்டுன்னு இருக்கும். லாக்டுன்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸாக இருந்தது. எடிட் அப்ளிகேஷன், அப்லோட் இமேஜஸ், அப்ளிகேஷன் ப்ரிவியூ, ஆன்லைன் பேமெண்ட், சப்மிட் டேட்டா அண்ட் ஜெனரேட் அப்ளிகேஷன், இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இங்கே லாக்டுன்னு இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அப்டேட் எக்ஸாம் சென்டர் சாய்ஸ் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 சாய்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த சென்டர் வந்து வேணுமோ இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சென்டருமே வந்து வரும். உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ நீங்கள் அந்த சென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோட் நம்பர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா காலேஜோட நேம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்கோடு வந்து இருக்கும். மொத்தம் 2 சாய்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் 2 சாய்ஸுமே வந்து என்ன பண்ணால் செலக்ட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே சாய்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த 2 சாய்ஸில் இருந்து எதனா ஒரு சாய்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 2ல் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து வரும். ஓகே, நீங்கள் சாய்ஸ் 1 கொடுங்க. சாய்ஸ் 2 வந்து வேறு காலேஜ் வந்து கொடுக்கணும். சேம் காலேஜ் வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் சென்டர் சாய்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் செலெக்ஷன் அண்ட் டவுன்லோட் சென்டர் சாய்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். ப்ளீஸ் பி காஷியஸ், கிளிக்கிங் திஸ் பட்டன் வில் லாக் தி சென்டர் செலெக்ஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சென்டருமே உங்களுக்கு வந்து ஓகேவான்றதை பாருங்கள். மோஸ்ட்லி இந்த 2 சென்டர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த 2மே கிடைக்காம வேறு எதனா சென்டர் வந்து கிடைக்குது. இது நீங்கள் ஃப்ரீஸ் கொடுக்கணும். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய நேம், அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு, அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண 2 சென்டர் இது வந்து காட்டும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா திரும்ப உங்களால் எதுவுமே மாற்றவே முடியாது. ஓகேங்களா? இப்படியே தான் இருக்கும். நீங்கள் சும்மா வேணும்னா டவுன்லோட் சென்டர் சாய்ஸ் ரிப்போர்ட் அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து சென்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.